ஸோ இதுதான் புக்கிங் கவுண்டருங்க. இங்கே தான் இருக்குது. 25 ரூபாங்க அடல்ட்டுக்கு டிக்கெட்டோட காஸ்ட்டு. ஹெரிட்டேஜ் சைட் இது. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ். பாருங்கள், சந்த் பௌரி. வெல்கம் டு சந்த் பௌரி. இந்த பிளேஸில் என்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட். இது வேற எங்கேயும் இல்லை, நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு கிணறு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிணறு. இந்தியாவிலையும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஸ்டெப்பு இருக்கிற ஒரு கிணறுங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3500 படிக்கற்கள் இதில் இருக்குங்க. எவ்வளோ படிகள் இருக்குது பாருங்கள். 3500 படிகள் இருக்குது. இது மொத்தம் 100 ஃபீட் ஆழங்க. பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு. 100 ஃபீட்டுங்க இதோட ஆழம். இது கட்டினது யாரு அப்படின்னு பார்த்தா கிங் சந்தா ராஜா சந்தா அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் தான் இதை கட்டினது. எப்போ தெரியுமா கட்டியிருக்காரு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி 9th செஞ்சுரியில் இது கட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக கார்விங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இது கிட்டேயே ஒரு டெம்பிளும் இருக்குங்க, ஹர்ஷத் மாதா டெம்பிள்னு சொல்லி. அது இது கிட்டேயே இருக்கு. அதுக்கும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இந்த இடத்த அப்சைட் டவுன்ல பார்த்தா ஒரு பிரமிடு மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்தியன் பிரமிடு. இது இந்த பிளேஸ் எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, தண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இது மூலியமா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டெம்பிளை காட்டுறேன் பாருங்க. இந்த டெம்பிளும் இந்த வெல் கிட்டேயே, சந்திரபௌரி கிட்டேயே இருக்குங்க. பாருங்க, இங்கேருந்து ரொம்ப கிட்ட. இந்த டெம்பிளுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா, இந்த டெம்பிளை கட்டினது யாருன்னு இப்போ வரைக்கும் ட்ரேஸ் அவுட் பண்ணவே முடியல. இதுவும் 9th செஞ்சுரியை குறிப்பிடுறாங்க. அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த டெம்பிளில் நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டது. யாருனால அப்படின்னா, முகமது கஜினினால அழிக்கப்பட்டிருக்குங்க. பாருங்க, பாதி தான் இருக்கு. ரைட் சைடு பாருங்க, சிவன் டெம்பிள். இந்த கடவுள் பேரு ஹர்ஷத் மாதா டெம்பிளுங்க. ஹர்ஷத் மாதானா யாரு அப்படின்னா, காட்னஸ் ஆஃப் ஜாய், சந்தோஷத்துக்கு பெயர்பட்ட கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கடவுளை வணங்கும் போது அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு உடன்பாடு இதுல இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்கல்ப்சர் சரி, எல்லா இடமும் இந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க. இந்த சிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிட்டி ஆஃப் பிரைட்னஸ்ன்னு சொல்லி. சிவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில்